ஹலோ மாதவன், மனோகர் ஹியர். ஏதாவது கேபிள் சிங்கம் வந்திருக்கா? ஏதாவது கேபிள் சிங்கம் வந்தா முதல்ல ஊர்ல இல்ல, வெளியூர் போயிருக்காங்க, 2 டேஸ் வந்துருவாங்கன்னு சொல்லு. நான் இங்க இருக்கேன், அதையும் கேட்கிறேன். ஒரு டீனேஜ் பொண்ணு நல்லா குண்டு குண்டா இருக்கா. அந்த மாதிரி பொண்ணை நான் பார்த்ததே இல்ல. என்ன ஏமாத்த நினைச்சா, நான் அவளை ஏமாத்திட்டு அவ வீட்டை டென்ட் போட்டாச்சு. ஐயோ, ஏன் கேட்கிற? ராஜோபச்சாரம், சிக்கன் பிரியாணி கேட்கறியா, அந்த பிரியாணி கேட்கறியா, இந்த பிரியாணி கேட்கறியா, ஏன் சொல்ற? சும்மா நம்ம வீட்டுல அவ்வளவு சர்வீஸ் இருக்காங்க, என்ன பிரயோஜனம்? இந்த சர்வீஸ் முதல்ல அவங்க நத்திங்மா. 2 டேஸ்ல நான் இங்க வந்துருவேன். சரியா? ஓகே, குட் நைட். டாக்டர் ஓகே. ஐயோ, அவர் உடம்புக்கு ஒண்ணுன்னா எனக்கு வந்த மாதிரியே, நீங்க சொன்ன மாதிரியே 3 வேளையும். ஓகே, தேங்க்ஸ். என்னாச்சு கையில? நீங்க ஆளை விட்டு அடிக்க சொல்லிட்டு என்ன மறந்துட்டீங்களா? ஆமா, அது வந்து டாக்டர் என்ன சொன்னாரு தெரியுமா உங்களுக்கு? ஐயோ ஐயோ, ஆமா, கை உடைஞ்சான் போயிருக்கு. படுத்துங்க, ரெஸ்ட் எடுத்துங்க. டாக்டர் என்ன சொன்னாரு தெரியுமா? இப்ப நீங்க சாப்பிடுறீங்களா மருந்து, இந்த பாயா, இடியாப்பம், பிரியாணி, முட்டை, மீன், இந்த மருந்தெல்லாம் நிறுத்திட்டு டெய்லி 3 வேளைக்கு பியூட்டிஃபுல் சுக்கு கஷாயம் வித் பச்சை தண்ணி. பாருங்க, காலம்பரம் 3 டம்ளர், மத்தியானம் 5 டம்ளர், ராத்திரி 1 டம்ளர், அண்ட நிறைய காய்ச்சி வைக்க சொல்லிட்டாரு. என்ன ரக்கமா இருக்கு? என்ன கேட்டா அந்த டெலிபோன் டாக்டர் கேளுங்க. எதுக்காக? என்ன எதுக்காக? அவர்தான் போன் பண்ணி 3 வேளை சுக்கு கஷாயம் தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டாரு. என்ன இருக்கவே இருக்காது. ஐயோ, கை மறந்துட்டீங்களா? ஆமா, நீங்க என்ன சொன்னாலும் சரி, இனிமே 3 வேளைக்கு சுக்கு கஷாயம் தான் டெலிபோன் டாக்டர் சொல்லியாச்சு. அப்படி ஒரு டாக்டர் இல்ல எப்படி சொல்லி இருப்பாரு?